அவர்கள் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது சீமான் வீட்டில் உள்ள ஒரு போர்டு. அடிக்கடி சமன்கள் வருவதால் இந்த போர்டில் சமனை ஒட்டுமாறு தாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பதாக சீமானின் மனைவி கயல்விழி நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் சற்று முன்பு அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த சமனை நான் தான் கிளிக்க சொன்னேன் என்றும் அந்த சமனில் உள்ள விவரங்களை அறிந்து கொள்வதற்காக உதவியாளர் சுபாகரிடம் அதை கிளித்து எடுத்து வர சொன்னேன் என்றும் அதனால் எந்த விதமான தவறும் இல்லை என்று வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சமன் வழங்குவதற்கு 4-5 முறைகள் இருக்கின்றன. சுவரில் ஒட்டுவது ஒரு முறை என்றாலும் நாங்கள் ஒட்ட இடஒதுக்கிய இடத்தில் ஒட்டவில்லை என்பதால் அதை கிழித்து எடுத்து வர சொன்னேன் என்றும் காவல்துறையினர் ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி உள்நோக்கத்தோடு உள்ளே நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்றும் தாக்குதல் நடத்திய இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் மீது மனித உரிமை ஆணையத்தில் தாங்கள் புகார் அளிக்க இருக்கிறோம் என்றும் வீட்டில் இருந்து வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்ட அந்த காவலாளி, துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட காவலாளி மற்றும் உதவியாளர் சுபாகர் உள்ளிட்டோரை அருகில் உள்ள பூங்காவிற்கு அழைத்து சென்று இரும்பு ராடால் அவர்களை காவல்துறையினர் தாக்கினார்கள் என்றும் சீமானின் மனைவி கயல்விழி ஒரு புகாரை, குற்றச்சாட்டை இப்போது கூறியிருக்கிறார். அவரை துப்பாக்கி தம்மிடம் இருக்கிறது என்று அவர் கூறித்தான் காவல்துறையினருக்கு துப்பாக்கியை அவர்கள் எடுத்துதான் கொடுத்தார் என்றும் மிரட்டவில்லை என்றும் கயல்விழி, சீமானின் மனைவி கயல்விழி இன்று அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் சீமான் எங்கெங்கு இருக்கிறார் என்பது காவல்துறையினர் அனைவருக்கும் தெரியும் என்றும் பொதுவான நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு வீட்டில் வந்து சமன் ஒட்ட வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது என்றும் சீமானின் மனைவி கயல்விழி இன்று காலை அளித்த அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். பாதுகாவலர் அமல்ராஜ் மற்றும் உதவியாளர் சுபாகர் ஆகியோரை பூங்காவில் வைத்து அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அந்த காவல்துறை ஆய்வாளர் செயல்பட்டிருக்கிறார் என்றும் சீமானின் மனைவி கயல்விழி குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.